செய்வோம். அன்பு இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற சேர்ந்து சொல்லுங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். 91ஆம் சங்கீதம் மிக முக்கியம். ஒரு நாளைக்கு 3 முறையாவது நம்ம ஏறெடுக்க வேணும். சொல்லுங்க, சேர்ந்து சொல்லுங்க. இருளில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொலை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உனது வலது பக்கத்தில் 16,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் அதை நீ பார்த்து துன்மார்க்குக்கு வரும் பலனை காண்பார். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய் விடுவார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஸ்தோத்திரம். என்னை காக்கிறவர் விழுங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. கர்த்தர் என்னை காக்கிறவர். கர்த்தரின் வலது பக்கத்தில் எனக்கு நிழலாக இருக்கிறார். ஆண்டவரே, நல்ல குடும்பம், நல்ல பெற்றோர்கள், கணவன் மனைவி, குழந்தைகள், வேலை, பாதுகாப்பு, நல்ல பயணம், நல்ல கல்வி, நல்ல திருமணம், ஆண்டவரே நல்ல குழந்தை பேரு எல்லாவற்றையும் தந்து வியாதி இல்லாமல் சமாதானமாக நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கண்ணீரின் மத்தியிலே எங்களுக்கு களிப்பை கொடுத்தீர். வியாதியின் மத்தியிலே சுகத்தை கொடுத்தீர். பலவீனங்கள் மத்தியிலே பலத்தை கொடுத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். என் நிந்தைக்கு பதிலாக சிங்காரத்தை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்தீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேற்று பாடணும்ல அது. இப்போ ஆண்டவர் படைத்த வெற்றி நாள் இது பாடலாம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகம் மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகம் மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். பாடுங்க. அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இதில் அகம் மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் சபையினிலே வெற்றி தோறல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி கோரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. அகம் மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அகம் மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாண்டிடும் மூளை கல்லாயிற்றே. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்றே. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைத்தட்டி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைத்தட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு,
வெற்றி பவனி செல்வேன், தோல்வி இல்லை எனக்கு. வெற்றி பவனி செல்வோம், ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இதில் அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. கைகளை உயர்த்தி, கைகளை நல்லா உயர்த்தி, ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா, குணமாக்குங்க. சிம்பிளா, மேக் இட் வெரி சிம்பிள் பிரேயர். தாவீதின் குமாரனை இறங்கும் ஒரே வார்த்தை, எஸ் லார்ட், இயேசுவே ஒரே ஒரு வார்த்தை, யெகோவா ஈரே ஒரே ஒரு வார்த்தை, யெகோவா ரஃபா ஒரே ஒரு வார்த்தை. சுகம் தரும் தெய்வம் நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை. இயேசுவே கூப்பிடும் பொழுது அவர் நிற்பார், தம்மிடமாய் அழைப்பார். நான் உனக்கு என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்று கேட்பார். கதருங்க, ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். கைகளை உயர்த்தி, இயேசுவே, இயேசுவே என் கடன், இயேசுவே என் பிள்ளைக்கு திருமணம், இயேசுவே குழந்தை பேரு, இயேசுவே கணவன் மனைவியுடைய சண்டை அது தீர்ந்து சமாதானமா மாறணும். இயேசுவே இந்த கேன்சர் யூட்ரஸ்ல, இயேசுவே இந்த மார்பகத்தில் புற்றுநோய், இவை எல்லாவற்றையும் கர்த்தர் குணமாக்கணும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தினால் ஊழியர்களை ஆசீர்வதி, ஊழியங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் ஒரு அதிசயம் நடக்கட்டும். ஆண்டவரே, என் நாமத்தினால் எதை கேட்டால் அதை தருவேன் சொன்னார். என் சமீபத்துக்கு மாத்திரமல்ல, தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வெளிநாடுகளில், அமெரிக்கா, அயர்லாந்து, ஆஸ்திரேலியா, யுக்ரைன் போன்ற நாடுகளில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஸ்ரீலங்கா, கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நல்ல மேய்ப்பன், குரு, போதகர், ரபி, இன்று பல பெயர்களோடு கூட நாம வேதத்துல இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம். இன்னைக்கு ஒரு நல்ல வசனத்தை ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார். மத்தேயு 23:10 நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாயிருக்கிறார். இயேசு சொல்றாரு, நீங்க இன்ஸ்ட்ரக்டர் என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே இன்ஸ்ட்ரக்டர். ஆங்கிலத்தில் அதான் மொழிபெயர்ப்பு. ஒருவேளை NIV-ல, KJV-ல என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இன்ஸ்ட்ரக்டர், நான் உனக்கு போதித்து. அப்போ நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்க குருக்கள் என்று அழைக்கப்பட விரும்பாதீங்க அப்படின்றார். அதனால நம்ம அதை எதிர்பார்க்க வேண்டாம். அவர் ஒருவர் மாத்திரமே நமக்கு குருவாக இருக்கிறார். நேற்று நான் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் காரியத்தை நாம் பார்த்தோம். ஒருவேளை நேற்று கேட்காதவங்க இன்றைக்கு அது ஒரு ரீகேப் மாதிரி, ரைட்டு. ஒரு கானானிய பெண்ணிடத்தில் ஆண்டவர் வந்து சொன்ன ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதுதான் மிகவும் மிகவும் ஆச்சரியமான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை ஆண்டவர் என்ன சொன்னார்? உன் வார்த்தையின்படியே ஆக கடவது என்றார். அதாவது நீ என்ன சொன்னியோ, என்கிட்ட என்ன பேசுனியோ, இந்த பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகள் தின்னுமே அப்படின்னு சொன்னேன்ல, அந்த வார்த்தையின்படியே இந்த நம்ம மனுஷ குமாரன் இயேசு கிறிஸ்து எவ்வளோ ஹியூமிலிட்டியோட, தாழ்மையோட அவர் சொன்ன வார்த்தை பார்க்கலாம். மார்க் 7:29. அப்பொழுது அவர், நீ சொன்ன வார்த்தை நிமித்தம். ஆண்டவர் எப்படி மாணாக்களுக்கு அவர் மதிப்பு கொடுக்கிறார் என்பதை நம்ம இங்கே பார்த்தோம்.
ஆண்டவர் சொல்வதெல்லாம் ஏற்றுப்பார். நம்ம சொன்னால் என்ன வேணாலும் ஏற்றுப்பார். நல்லதாக இருந்தால் ஏற்றுப்பார். அவருக்கு எல்லாம் புரியும். யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அவங்களுடைய மாணவர்களுடைய அசௌரியங்கள், பலவீனங்கள், அவருடைய ஞானம், அறிவு, அவங்களுடைய தகுதி, அவங்க வீட்டு நிலைமை எல்லாம் அறிந்திருக்கிறார். அதனால் எல்லாம் அவருக்கு புரியும். அதனால் தயவுசெய்து ஆண்டவரோட கூட ஒரு அப்பா இடத்துல, ஒரு மாஸ்டர் இடத்துல நீங்கள் பேசுவது போல நீங்கள் பேசலாம். சரிங்களா? நேற்று அதை சொன்னேன். இன்றைக்கு லூக்கா 19 மத்தேயு 19 அதிகாரத்தில் 16 வசனத்திலிருந்து ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். மேத்யூ சாப்டர் 19 verse 16. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். குட் டீச்சர், ஆங்கிலத்தில் குட் டீச்சர். நல்ல கவனிங்க, 2 இடத்துல வருது. அதே மாதிரி மத்தேயுவில் பார்த்துறோம்ல, லூக்காவில் 18 அதிகாரத்தில் 18 வசனம் எளிமையாக ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். மத்தேயு 7:7 மாதிரி லூக்கா 18:18. அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இங்க ஒரு தலைவன் அப்படின்னு இருக்கும், இங்க ஒருவன் வந்து என்று இருக்கும். இங்க வாலிபன் அப்படின்னு இருக்கும். பாருங்க 20ஆம் வசனத்துல, அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகள் எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்று கேட்டான். இதை பற்றி தான் நம்ம பேச போறோம். அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவில் எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் அந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். இங்க எப்படி சொல்றார்? நல்ல போதகர் என்ன சொல்றார் பார்க்கலாம். இயேசு, அதற்கு இயேசு, அதை நான் கடைசியா வாசிக்கலான்னு யோசிக்கிறேன். இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்லுவானேன், தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. இங்க 17ஆம் வசனத்துல மத்தேயு 19:17, அதற்கு அவர், நீர் என்னை நல்லவன் என்று சொல்லுவானேன், தேவன் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே என்றார். நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். சரிங்களா? கொஞ்சம் ரெண்டுத்துக்கும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இங்க லூக்கால 18:20, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்ற கற்பனையில் நீ அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றார். இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தபடியால் அதை கேட்ட பொழுது மிகுந்த துக்கமடைந்து, அவன் மிகுந்த துக்கமடைகிறதை இயேசு அடைந்தான். அவன் மிகுந்த துக்கமடைகிறதை இயேசு கண்டு, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாய் இருக்கிறது என்றார். இப்போ ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தை நான் உங்களுக்கு ரெண்டுத்துக்குமே வாசித்தேன். என்ன கான்டெக்ஸ்ட், முன்னாடி பின்னாடி என்ன அப்படின்லாம் வாசித்தேன். இப்போ நான் முக்கியமானது எடுக்க போறேன். என்ன எடுக்க போறேன்னா, அதற்கு இயேசு என்னை நல்லவன் என்று சொல்லுவானேன். இங்கேயும் அதற்கு அவர் என்னை நல்லவன் என்று சொல்லுவானேன், கேள்விக்குறி. ஏன் அது ஆண்டவர் சொன்னார்? இன்னைக்கு அநேகர் தவறு செய்கிற பொழுது, ஏன் என்ன உட்பட, இந்த டெக்ஸ்ட்டை நான் ஆவியானவர் துணையோடு கூட போன சாட்டர்டே புரிந்து கொள்கிற வரைக்கும் எனக்கும் அதே பிரச்சனை தான் இருந்தது. அப்படிதான் புரிந்து கொண்டிருந்தேன். அட, ஆண்டவரே சொல்லிட்டாரு, என்னை நல்லவன் சொல்லாத, தேவனை தவிர ஒருவன் நல்லவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு, நம்மளாம் எப்படி நல்லவனாக இருக்க முடியும்? நீங்கள் எத்தனை பேர் அதை அந்த மாதிரி
யோசித்திருப்பீங்க. அது தப்பான யோசனை என்று புரிய வைத்தார் சாட்டர்டே. தேவனை தவிர நல்லவன் இல்லை, என்னை நல்லவன் என்று சொல்லாதே. ஆனா பல இடங்களில நம்ம நேற்று கூட பார்த்தோம், நீங்க பட்சபாதம் இல்லாதவர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்படின்லாம் பார்த்துட்டு, அதே மாதிரி கடைசியில ஏரோது கூட, ஏரோதும் சரி, ஏரோதா பிலாத்தா கடைசியில சொல்றார், இவனிடத்துல நான் ஒரு குற்றமும் காணேன். இயேசு பல இடங்களையும் சொல்றாரு, என்னிடத்துல ஏதாவது குற்றம் இருந்தால் நீங்க காண்பீங்க. பாவம் இல்லாத ஒரே மனுஷன் உலகத்துல யாருன்னா அது இயேசு கிறிஸ்து தான். அது பல இடங்களில கர்த்தர் இயேசு அதை நிரூபித்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு சின்ன அசைன்மெண்ட் கொடுக்குறேன். இயேசு பாவமற்றவர் என்று சொல்லப்படுகிற வசனங்கள் எங்கெங்க இருக்கிறது கண்டுபிடிங்க. அப்படி கண்டுபிடிச்சாதான் நாம இந்த வசனத்துக்கு கவுண்டர் கொடுக்க முடியும். இதை ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னார்? ஏன் என்ன நல்லவன் என்று சொல்லாது என்று சொன்னார்? எனக்கு ஆண்டவர் தெளிய வைத்த ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ஆசிரியர் ஒரு மாணவர் இருக்கிறாங்க விஷயம். இங்க இப்படிதான் ஆசிரியர் இயேசு கிறிஸ்து, மாணவர் ஒரு வாலிபன் அல்லது ஒரு பணக்காரன் வைத்துக்கொள்ளுங்க. 2 பேரும் ஒருத்தர் கூட வச்சுக்கோங்க. ஒரு மாணவன் ஆசிரியரிடத்துல இயேசுவிடத்துல நான் நித்திய ஜீவனை அடையணும் அப்படின்னு கேட்கிறாரு. அதுதாங்க இங்க முக்கியமான விஷயம். இல்லைன்னா நான் உங்களை பின்பற்றி வரணும், அதுதான் இங்க முக்கியமான விஷயம். நித்திய ஜீவனையும் அவரை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் அவனுடைய நோக்கமாக இருந்தது. அப்படி வரும்பொழுது அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அதுதான், நல்ல போதகரே, நல்ல போதகரே. முன்னாடி வசனம் 16, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நான் இங்க நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அப்பதான் ஆண்டவர் சொல்ற, என்ன நல்லவன் என்று சொல்லுவானே. தெரியுமா இந்த வார்த்தை ஏன்னா, ஒரு ஆசிரியர் சொல்றாரு, ஆசிரியர் இயேசு கிறிஸ்து அந்த மனுஷத்துல சொல்றாரு, நான் எப்பொழுது உன்னை நல்லவனாக மாற்றுகிறேனோ. நல்ல கவனிங்க இந்த ஸ்டேட்மெண்ட். ஆண்டவர் எதுக்கு வந்தாரு? நம்ம எல்லாரையும் நல்லவர்களாக மாற்ற வேண்டும். சீஷர்களை, 12 சீஷர்களை அவர் தெரிந்து கொண்டார். நான் விளக்கத்தையும் சொல்றேன். 12 டிசைபிள் அவர் தெரிந்து கொண்டார். நான் உங்களுக்கு அதை சொல்லிட்டேன், முக்கியமானது சொல்லிட்டேன். எல்லாரையும் நல்லவர்களாக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய தீர்மானம். அதுக்கு தான் உலகத்துல வந்தார் அவர். அதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லாவற்றையும், விபச்சாரம் களவு செய்யாதிருப்பாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறன் பொருளை இச்சையாதிருப்பாயாக, கற்பனைகளை கை கொள்ள வேண்டும், மாத்திரமல்ல உனக்கு உண்டானது எல்லாவற்றையும் ஏழைகளுக்கு நீ கொடுக்க வேண்டும், அப்புறம் பின்பற்றி வா என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. இதை எப்படி நாம புரிஞ்சு கொள்ளலாம்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு 12 சீடர்கள் இருந்தார்கள், மாணவர்கள் இருந்தார்கள். அந்த 12 மாணவர்களையும் கர்த்தர் இயேசு ஆண்டவர், அவங்க முடிவு பார்த்தீங்கன்னா, அவங்களோட 12 டிசைபிளோட 3.5 இயர்ஸ் அவர் போதித்து கொண்டே இருந்தார். அவங்களும் அந்த போதனையை கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. அவங்களுக்கு முன்னாடி மிராக்கள் பண்ணாரு, செத்தவங்களை உயிரோடு எழுப்பினார், அநேகம் பேசினார். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 12 சீடர்களும் 5 அப்போ 2 மீன் அற்புதத்தை அவங்க தான் ஷேர் பண்ணாங்க. ஆரம்பத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். ஆனால் ஒரு திருமணத்திலிருந்து கடைசி அவர் மறிக்கும் முன்பு வரைக்கும் அவங்க எல்லா போதனைகளையும் கேட்டாங்க. கேட்டுட்டு இதுல தேராதவங்க, ஃபெயில் ஆனவங்க யாரு? முதல்ல யூதாஸ் காரியேத்து ஃபெயில்டு. கடைசி நிமிடம் வரைக்கும் ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த அந்த வெள்ளிக்கிழமை, வேலைக்கிழமை நைட்டு வரைக்கும் கூட, மிட் நைட் வரைக்கும் கூட அவனோடு பேசுறார்.
அவனோட கூட பேசுறார், ஒரு மாறவனோட கூட பேசப்பா எப்படியாவது திருந்துரு, உன் பாதத்தை கூட நான் கழுவுறேன் சொல்லிலாம் காட்டுறேன். ஆனா கடைசி வரைக்கும் அவன் திருந்தாமல் போட்டான். அப்போ நிச்சயமாகவே 100% ஆண்டவர் 100% டீச்சரா இருந்தாரா அப்படின்னு பார்த்தா இல்ல. 99.9% ஒரு ஆத்மா அவன் நாண்டு கொண்டு செத்தான். அது தப்பு யார் மேலன்னு நான் இப்போ அதை அதை நான் விளக்க இங்க வரவில்லை. அது நிச்சயமாக யூதாஸ் மேலதான் தப்பு. ஆனா தோல்வி தோல்வி தானே, ஒரு ஆத்மா போச்சு. ரைட். அடுத்து பேதுரு. பேதுரு இடையிலே நிறைய முறை தோற்று போனான், விழுந்து 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 விழுந்தான். ஆனா அவர் உயிர்த்தெழுந்த பிறகுதான் கடைசி வரைக்கும் காதை அறுக்கிற வரைக்கும் அவனால ஆண்டவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, அவருடைய டீச்சிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, அவருடைய ப்ரீச்சிங் புரிஞ்சு கொள்ள முடியல, அவர் ஏன் வந்தாரு, ஏன் இதெல்லாம் போதிக்கிறாரு என்று புரிந்து கொள்ளவே முடியல. ரெண்டாவது கிட்டத்தட்ட தோல்விதான். மூணாவது யாக்கோபு யோவான். 2 பேருக்குள்ள என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. அவங்க மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தவன் சொல்றான், அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்தா, ஒரு நாள் கூட்டு வந்து வலது பக்கத்துல நான் என் பையங்க உட்காரணும், இடது பக்கத்துல உட்காரணும். அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த டெம்பரரி வேர்ல்ட்ல அவர் கிங் ஆயிட்டாருன்னா இந்த பக்கம் ஒரு மினிஸ்ட்ரி, இந்த பக்கம் ஒரு மினிஸ்ட்ரி கொடுக்கணும், ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கொடுக்கணும், இந்த பக்கம் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கொடுக்கணும்னு சொல்லி ஒண்ணுமே புரியாத பேசினான். கவனிச்சிங்களா? ஸோ தோமா லாஸ்ட் வரைக்கும் அந்த உயிர்த்தெழுதல் டீச்சிங்க அவரால் புரிந்து கொள்ளவே முடியல. பல நேரங்களில் நாமும் அப்படிதான் இருக்கிறோம். எவ்வளவு வேதத்தை வாசித்தாலும் என் ஆண்டவரை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், எப்பா நான் முழுமையா எப்போ நல்லவன் என்று சொல்ல முடியும், நல்ல டீச்சர் என்று சொல்ல முடியும்னா 100% ரிசல்ட் நான் கொடுக்கணும். இப்போட செப்டம்பர் 5ஆம் தேதி நல்ல ஆசிரியர் விருதுகள் கவர்மெண்ட்லேயே கொடுத்தாங்க, டயசிஸில் கொடுத்தாங்க, எல்லா இடங்களிலும் ஸ்கூல்ல கூட. என்ன எடுக்கணும்னா 100% ரிசல்ட் எடுக்கணும், பாஸ் பண்ண வைக்கணும். இப்போ ஆண்டவருடைய ஊழியத்தில் அவர் டீச்சரா இருந்த பொழுது அவருடைய மாணவர்கள் 12 டிசைபிள்ல எனக்கு தெரிஞ்சு இப்படி நீங்க புரிஞ்சு கொண்டிருப்பீங்க நினைக்கிறேன். அதுல ஆண்டவருக்கு கொஞ்சம் வருத்தம் உண்டுதான். ஆனா அவர் உயிர்த்தெழுந்த பிறகு யூதா செத்து போனான். அதுக்கப்புறம் அந்த 12 டிசைபிள் 11+1 மத்தியாசு சேர்ந்து அவங்க பண்ண காரியம் இருக்கு. அப்பதான் அந்த டீச்சிங்லாம் அவங்களுக்கு புரியுது, அந்த ப்ரீச்சிங் புரியுது, அந்த பேரபிள்ஸ் புரியுது, இயேசு யார் என்பது புரியுது, பாவம் என்னன்னு புரியுது, பாவத்தின் சம்பளம் என்னன்னு தெரியுது, வியாதி என்னன்னு புரியுது, வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை சுகமாக்குற அந்த வல்லமை என்னன்னு புரியுது. இயேசுவின் நாமத்துல எழுந்து நடக்கிற நிழல் பட்டு பேதுரு, வஸ்திரம் பட்டு பேதுரு. இப்படி அந்த பவரை எப்ப புரிஞ்சுக்கணும்னா இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் ஆவியானவர் வந்து அவளை போதித்த பிறகு. வார்த்தைகள்லாம் கொஞ்சம் மாறுது பாருங்க. அப்போ ஆவியானவர் வந்து அவர்களுக்கு உணர்த்தின பிறகு, இன்ஸ்ட்ரக்ட் பண்ண பிறகுதான் அவருக்கு புரியுது. இப்ப சொல்லுங்க, ஆண்டவர் நல்ல போதகரேன்னு எனக்கு சொல்லாத அப்படின்னு சொன்னதுல ஏதாவது தவறு இருக்கா? இல்ல. அதான் சொல்றாரு ஆண்டவர், என்ன அப்பா நீ எனக்கு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆண்டவர் முன்னமே சொல்லியிருப்பாரு. இந்த ரிச் மேன்கிட்டையும் வாலிபங்கிட்டையும் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் பத்தி சொல்லியிருப்பாரு. ஏன்னா எவ்ரி சண்டே அவர் அதான ப்ரீச் பண்ணுவாரு. கமாண்ட்மெண்ட்ஸ் பற்றி சொல்லியிருப்பாரு. கொலை செய்யாதிருங்க, விபச்சாரம் பண்ணாதிருங்க சொல்லியிருப்பாரு. உங்களில் யாராவது அந்த விபச்சாரம் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட பெண்ணை அங்கே கொண்டு வந்த பொழுது ஆண்டவர் ப்ரீச் பண்ண விஷயமே அதுதான். உங்களில் பாவம் செய்யாதவர்கள் யாரோ அவர்கள் முதலாவது கல் இருந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உலகத்துல எல்லாரும் பாவம் செய்து, சின்ன பையன்லேருந்து பெரியவங்க வரையும் பாவம் செய்யுது. அதனால எவ்வளோ அவன் மேல கை போடவில்லை, எல்லாம் கற்களை கீழே போட்டு போயிட்டாங்க ஆண்டவர். ஆனா ஒண்ணு சொல்லி முடிக்கிறாரு, என்னன்னா தேவனால் கூடாத காரியம். 26ஆம் வசனம்,
இயேசு அவர்களை பார்த்து, மனுஷனால் இது கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூடும். ஆமீன். ரெண்டுத்துலேயும் அதான் வரும். லூக்காவிலும் சரி, மத்தேயிலும் சரி இந்த வசனம் வரும். மத்தேயு லூக்கா 18:27, அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். அப்புறம் பிளெஸ்ஸிங் என்ன தெரியுமா? அது வாசித்துறேன் உங்களுக்கு. அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு பிளெஸ்ஸிங். ஒருவேளை ஆண்டவரை போதிக்கிறவர்களாக நீங்க இருப்பீங்களா? நீங்க நல்லா நினைச்சுக்கோங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, நம்ம இது வரைக்கும் ஒரு தவறான பெர்செப்ஷன் இருந்தது இந்த வார்த்தையில வைத்து. அதாவது இயேசு தன்னை நல்லவன் என்று சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னதை குறித்து தவறான பெர்செப்ஷன் வச்சிருந்தோம், புரிதல் வைத்திருந்தோம். அதற்கான விடையை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அது ஆவியானவர் வேறு விதமாக உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். இந்த விடை எப்படி இருக்கு உங்களுக்கு மனதுக்கு? அது ரொம்ப பொருத்தமாக இருக்க. என்னன்னா, நான் எப்போ முழுமையான நல்லவனாக இருக்கணும் முடியும்னா, வலிபனே, நான் சொன்னது எல்லாவற்றையும் நீ கேட்டு அதன்படி கை கொண்டு நடக்கும் பொழுதுதான் உனக்கு நான் நல்லவனாக முடியும். பர்சனலா நம்ம பார்க்க. புரியுதுங்களா உங்களுக்கு? பர்சனலா சொல்றாரு. அது பொதுவான எல்லாருக்கும் விவாதம் அல்ல. அவனை பார்த்து சொல்றாரு, தம்பி நீ எப்போ நல்லவனா மாறியோ அப்பதான் நான் நல்லவனா இருக்க முடியும். நான் குட் டீச்சரா எப்போ இருக்க முடியும்? குட் மாணவனா நீ மாறும் பொழுதுதான். நீ நல்ல மாணவனா மாறும் பொழுது நான் நல்ல ஆசிரியர். நீ கெட்டவனா இருக்கும் பொழுது நான் அதுல ஏதோ தவறு செய்திருக்கிறேன், உன்னை நான் ஆண்டவரிடத்துல சேர்க்கவில்லை, நல்ல போதகராகிய கர்த்தரிடத்துல போதிக்கிறவராகிய கர்த்தரிடத்துல உன்னை கொண்டு போய் சேர்க்கவில்லை என்ற காயம், ஆற்றாமை, வருத்தம், சஞ்சலம் எனக்குள்ள இருக்கிறது. இதுதான் அதனுடைய அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை வச்சு எக்ஸ்கியூஸ் எல்லாம் பண்ணாதீங்க. இது வரைக்கும் பண்ணின்னு இருந்தேன் நான், ஏன்னா இனிமேல் உங்களால பண்ணவே முடியாது. ஆண்டவர் அந்த நோக்கத்தில், ஆண்டவர் நல்லவர், அவர் சர்வ வல்லவர், அவரிடத்துல பாவம் இல்லை, அவரிடத்துல ஒரு மாசம் இல்லை, பாவம் இல்லாத பிரதான ஆசிரியர் அவரிடத்துல. அதான் சொன்னேன், கடைசியா அவர் சாகும் பொழுது கூட அவர் நிக்க வச்சு ட்ரையல் பண்றாங்க. அவங்க சொல்ல, ஒரு பாவம் கூட அவரிடத்துல நான் காணப்படவில்லை. இது எழுதப்பட்டிருக்கிற ஒரு வரலாறு. ஒரே ஒரு பாவம் கூட. எல்லா இடத்திலும் அவர் நல்லவனாகத்தான் இருந்தார். எத்தனை பேரை நல்லவனாக மாற்றிருக்காரு பார்த்து யோசிச்சு பார்த்தீங்களா? இந்த உலகத்துல 2000 ஆண்டுகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஓரளவுக்கு நம்ம பாவத்துல விழுந்து இந்த மாதிரி பணக்காரன் எவ்வளவு பாவங்கள் அடுக்கி கொண்டே போகலாம். அதுல இருந்து கர்த்தர் வெளியில கொண்டு வருகிறாருன்னா அதுதான் மிராக்கிள். ஹீலிங் பெருசு இல்லைங்க. ஹீலிங் ஒரு நாள் தான் நடக்கும். ஆனா அந்த பாவத்திலிருந்து ஒருத்தன், குடியிலிருந்து, அடிமை தனத்திலிருந்து, ஒரு சிகரெட் பிடிக்கிற அடிமை தனத்திலிருந்து ஒருத்தனை வெளியில கொண்டு வராருன்றா அது இயேசுவை தவிர உலகத்துல வேற எவராலும் பண்ண முடியும். அந்த நல்ல கிறிஸ்து தான் பண்ண முடியும். ஒருத்தனை அடிக்ஷன்ல இருந்தோ, ஒருத்தன் சண்டை போடுறான், ஒருத்தன் பாவத்துல இருக்கிறான், ஒருத்தனை கொலை பண்றான், ஒருத்தன் கெட்ட வார்த்தை பேசுறான், அவனை நல்லவனாக்குறது இயேசுவினால தான் முடியும். ஆண்டவருடைய உள் ஆள் மனது என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும், ஆண்டவரால் படைக்கப்பட்ட எல்லாரும் நல்லவனாக மாறும் பொழுதுதான் நான் பரலோகத்துல குட் டீச்சர் என்று என் தகப்பனாலே புகழப்படுவேன். இப்ப நம்மளெல்லாம் ஒருவேளை நம்ம அந்த மாதிரி ஒரு நல்ல போதகராக இருந்தோம்னா, இங்க பாருங்க 18ஆம் அதிகாரம் லூக்கா, அதற்கு அவர் 29ஆம் வசனம், தேவனுடைய ராஜ்யத்து நிமித்தம் வீட்டையாவது, அவங்க சீஷர்கள் சொல்றாங்க, அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றாங்க, பேதுரு அவரை பார்த்து சொல்றாரு, இதோ நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு பின்பற்றினோமே என்றார். இவனுக்கு என்னெல்லாம் செய்தாருன்னு பார்க்கலாம். பெற்றோர் ஆகியும் சகோதரராதும் மனைவியாவது பிள்ளைகளாவது விட்டுவிட்ட எவனோ இன்மையிலே அதிகமானவர்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும், இம்மையிலே அதிகம், மறுமையிலே நித்திய ஜீவன். போதிக்கிறவர்களுக்கு கத்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் கவனிங்க, நல்லா கவனிங்க. அவங்க ஸ்டூடெண்ட்டுக்கு கத்தர் கொடுக்கிற கிருபை பாருங்க. இம்மையிலே ஆசீர்வாதம். கடங்காரனா இருக்கிறேன், நான் வியாதியில இருக்கிறேன், நான் பலவீனத்துல இருக்கிறேன், சண்டை, எனக்கு குழந்தைகள, திருமணமாகல, நீங்க பேசி பாருங்க, ஆண்டவரை பற்றி சொல்லி பாருங்க, போதித்து பாருங்க, வசனத்தை கை கொண்டு அதன்படி நடந்து பாருங்க, மற்றவர்களுக்கு அதை அறிவித்து பாருங்க, சாட்சியை நின்று பாருங்க. இம்மையிலே
அதிகமாயும் அதிகமானவைகளையும், அந்த வார்த்தை பாருங்க, இம்மையிலே இப்பொழுது அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஏங்க கவலைப்படுறீங்க? ஆண்டவருக்கு கொடுக்குறீங்க, ஆண்டவருக்காக சாட்சியா நிற்கிறீங்க, ஆண்டவருடைய வசனத்தை அனுப்புறீங்க, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்றீங்க, ஆண்டவருக்கு கொடுக்குறீங்க, இந்த ஊழியத்தை தாங்குறீங்க. இம்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் ஸ்டூடெண்ட்ஸ் பெற்றுக்கொள்வாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதில்ல? இனி உங்களுக்கு டவுட்டே வரக்கூடாது. ஏதாவது டவுட் இருந்தால் இம்மீடியட்டாக எழுதுங்க, நம்ம அதை கிளாரிஃபை பண்ணலாம். ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை ஜெபத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபத்தில் பங்கேற்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் ஆவியை வைத்து என்று நாங்கள் வாசித்தபடியே இம்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்வார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரே, இது எல்லா காதுகளிலும் போய் விழுத்தோம். இம்மையிலே ஆண்டவர் விட்டு கொடுக்க மாட்டார், எல்லாவற்றையும் கொடுப்பார். பொருளாதார ஆசீர்வாதம், சரீர ஆசீர்வாதம், சுகவீனங்களிலிருந்து பலவீனங்களிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்து நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல குழந்தை செல்வம், உங்களை உயர்த்தி 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 இந்த பேதுருவை என் ஆண்டவர் உயர்த்தின விதமே போப், ரோமன் எம்பையர்ல போப், இப்படி ஒரு உயர்வை கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த நாளிலே எதுக்கெல்லாம் உடைய பிள்ளைகள் ஏங்குறாங்க எல்லாவற்றையும் கொடுத்து ஆசீர்வதிங்க. இந்த நாளில் ஒரு அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிற தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.